அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நிதியே குவலயமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அகவல் திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே ஒரு பதிகமாகும். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 221 உலவா நிதி. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1367 1368. எண்ணிய படியலம் இயற்றுகவென்றனை புண்ணிய பலத்தார் பொருந்திய நிதியே. நிதியாவது திரட்டப்பட்ட அல்லது சேகரிக்கப்பட்ட பொன் முதலிய செல்வம். முன் தலைப்பில் புண்ணிய பயனார் பூத்த செம்பொன் எனப்பட்டது. இங்கு புண்ணிய பலத்தார் பொருந்திய நிதியாக புகழப்படுகின்றது. பொன்னின் நுண்ணணுக்கள் மென்மையாக தோன்றி படர்ந்து ஒளிரும்போது பூத்து மலர்வது போல விளங்கும். அதன்பின் அப்பொன்னின் துகள்கள் கூடி திரண்டபோது பொற்கனி போலாகி திகழும். இப்படிப்பட்ட பொற்றிரள்கள் நிறைந்து எடுக்க எடுக்க குறையாது விளங்கும் பொக்கிஷமேதான் உலவா நிதியாக இங்கு உரைக்கப்படுகின்றதாம். இது நம் பல்வேறு பிறப்பின் திரட்டப்பட்டு வளர்ச்சியடைந்துள்ள புண்ணிய வசத்தால் கிடைக்கப் பெறுகின்றதாகும். அப்படி திரண்ட உலவா பெருநிதியைத்தான் நம் வள்ளல் பெருமான் பெற்று கொண்டுள்ளார். அதுவே அருட்பெரும் ஜோதி நிதியாம். ஒவ்வொரு பிறப்பிலும் புண்ணிய பயன் திரண்டு பெருகிக்கொண்டே வருகின்றது. பாவத்தின் பயன் அடுத்து வரும் வாழ்வால் அழித்து ஒழிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. முடிவில் திருவருள் கூடும்போது பாவமெல்லாம் தீர்ந்து இல்லையாகி விடுகின்றது. புண்ணியம் ஒன்றே திரண்டு பெருகி உலவா நிதியாகி திகழ்கின்றதாம். இந்நிதி கொண்டு உலகில் அருட்பெரும் செயல் புரிந்து கொண்டு உள நிறை மகிழ்வோடு வாழ்ந்து வரலாகும். இது நம் பெருமான் பெற்ற பேறு. இதனையே சுட்டுகின்றன இவ்வீரடிகள். எண்ணிய படியலாம் இயற்றுக என்றனை புண்ணிய பலத்தார் பொருந்திய நிதியே என்பதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு